அனைவருக்கும் வணக்கம். கடைசி பதிவுல சத்தியவதி தனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த குழந்தை இப்ப வளர்ந்து ஒரு மகரிஷியா விளங்குறதாவும் அவருடைய பெயர் வியாசர்னும் சொல்லி முடிச்சு, அந்த வியாசரை வரவழைச்சு அவர் மூலயமா நம்மளுடைய சந்ததிய விருத்தி பண்ணலாம், அதற்கு உன்னோட சம்மதம் தேவை அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இதுவரை முந்தைய பதிவுல பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வியாசர் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே பீஷ்மர் கைகூப்பி வணங்குறாரு. வியாசர் மூலமா இந்த வம்சத்தை விருத்தி பண்ணலாம், இதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா பீஷ்மர் அதுக்கு சம்மதம் சொல்றாரு. பீஷ்மர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் தன் மகனான வியாச பகவான தன் மனசுல நினைக்கிறாங்க சத்தியவதி. வேதங்களை வகுத்து சொல்லிக்கிட்டு இருந்த வியாசருக்கு தன் தாயார் தன்னை நினைக்கிறத தெரிஞ்சதும் கன நேரத்துல தன் தாயான சத்தியவதி முன்னாடி தோன்றாரு வியாசர். நெடுங்காலத்துக்கு பிறகு தன் மகனை சந்திச்ச சத்தியவதி வியாசரை ஆற தழுவிக்கிறாங்க, ஆனந்த கண்ணீர் சிந்துறாங்க. வியாசர் தன் தாயின் மீது தண்ணீர் தெளிச்சு, தாயே கவலை வேண்டாம், உன் விருப்பம் எதுவோ அதை செய்யவே நான் இங்க வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும் எனக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு வியாசர். அப்போ ஒரு புரோகிதர் வந்து வியாச மகரிஷிக்கு பூஜை செய்யறாரு. அந்த பூஜையால வியாச பகவான் பெருமகிழ்ச்சி அடைகிறாரு. பிறகு தன் மகனான வியாச மகரிஷிய ஒரு ஆசனத்துல அமர வச்சு சத்தியவதி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவரை எதுக்காக வரவழைச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை வியாசருக்கு சொல்ல போறாங்க. ஒரு புத்திரன் என்பவன் தாய்க்கும் தந்தைக்கும் பொதுவானவன். அந்த புத்திரன் மேல தந்தைக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை தாய்க்கும் இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. பிரம்ம ரிஷியான நீ எனக்கு முதல் புத்திரனா கிடைச்ச, அது போலவே எனக்கு சித்திராங்கதன் விசித்திர வீரியன்னு மேலும் 2 புத்திரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் போர்லையும் இன்னொருத்தன் நோயிலையும் அப்படின்னு 2 பேருமே வம்ச விருத்திக்கு வாரிசுகளை உண்டு பண்ணாமலேயே இறந்து போயிட்டாங்க. சந்தனு புத்திரனாகிய பீஷ்மனோ ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லாதவனாகவும் தன் தந்தைக்காக கொடுத்த வாக்கை மீறாதவனாகவும் இருக்கான். இப்போ இந்த வம்சம் விருத்தி அடையாம இருக்கு. உன் சகோதரனின் மனைவிகளான அம்பிகையும் அம்பாலிகையும் தேவ கன்னிகைகளுக்கு ஒப்பானவங்க, இளமையும் அழகும் நிறைஞ்சவங்க, புத்திரனை பெறணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்காங்க. நீ அவர்கள் இருவருடனும் கூடி அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க சத்தியவதி. இத கேட்ட வியாசர், அன்னையே உங்க கட்டளைய நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். சூரியனுக்கும் வருணனுக்கும் ஒப்பான புத்திரர்களை நான் என்னோட சகோதரனின் மனைவிகளுக்கு கொடுப்பேன். அந்த 2 பெண்களும் நான் சொல்ற மாதிரி 1 வருஷ காலம் முறைப்படி விரதம் செய்யணும், அப்போதான் அவங்க என்னோட கூட முடியும். எந்த பெண்ணா இருந்தாலும் விரதம் அனுஷ்டிக்காம என்னோட கூட முடியாதுன்னு வியாசர் கண்டிப்பா சொல்லிடுறாரு. அதை கேட்ட சத்தியவதி, 1 வருட காலம்லாம் காத்திருக்க முடியாது, உடனேயே கர்ப்பம் தரிக்கணும், அதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு வியாசா. ராஜா இல்லாத ராஜ்யத்துல இருந்த மக்கள் எல்லாரும் காப்பவன் இல்லாம அழிஞ்சு போறாங்க, எல்லா அனுஷ்டானங்களும் கெட்டு போகுது, மழை கூட சரியா பொழியறது இல்ல, அரசனற்ற ராஜ்யத்தை எப்படி நிறுத்த முடியும்? அதனால உடனடியா எனது மருமகள்கள் கர்ப்பம் அடையணும், அதற்கான வழியை ஏதாவது யோசிச்சு சொல்லு, அப்படி பிறக்கிற குழந்தைகளை பீஷ்மனே வளர்ப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியவதி மீண்டும் வியாசர் கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதை கேட்ட வியாசர், என் சகோதரனுக்கு அகாலத்தில் நான் புத்திரனை கொடுக்கணும் அப்படின்னா அம்பிகையும் அம்பாலிகையும் எனது விகார ரூபத்தை சகிச்சுக்கிட்டா அது சாத்தியம், இதுவே மிகப்பெரிய விரதத்துக்கு சமம். என்னுடைய கந்தத்தையும் நிறத்தையும் வேஷத்தையும் சரீரத்தையும் சகிச்சுக்கிட்டு என்னோட கூடலில் ஈடுபட்டா இப்போதே அவங்களுக்கு என்னால புத்திரனை கொடுக்க முடியும். அம்பிகைக்கு வெண்மையான ஆடைகளை உடுத்தி அலங்காரம் செய்து படுக்கை அறையில எனக்காக காத்திருக்கும்படி சொல்லுங்க, நான் அர்த்த ராத்திரியில அவ்விடம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அதன் பிறகு சத்தியவதி தன் மருமகளான அம்பிகைய சந்திக்கிறாங்க. அழிவின் விளிம்புல இருக்கிற இந்த ராஜ்யத்தை நீதான் காப்பாத்தணும், இந்திரனுக்கு ஒப்பான புத்திரனை நீ பெறணும், அவன் தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், உன்னால மட்டும்தான் இந்த வம்சம் மீண்டும் தழைக்கணும், எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அம்பிகையோட சம்மதத்தை வாங்குறாங்க சத்தியவதி. இன்னைக்கு நடு ராத்திரியில உன்னோட சேர உன்னுடைய மைத்துனர் வருவாரு, அவரை நீ மகிழ்விச்சு மிகுந்த பலம் கொண்ட ஒரு புத்திரனை பெறணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க சத்தியவதி.
அம்பிகையும் தன்னை பலவிதமா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வெண்ணிற ஆடைய உடுத்திக்கிட்டு படுக்கை அறையில காத்திருக்காங்க. தன்னோட இன்னைக்கு சேர வரப்போறது யாரு? வீரரான பீஷ்மரா இருக்குமா, இல்ல கௌரவ வம்சத்தை சேர்ந்த வேறு ஏதாவது வீரனா இருப்பானா அப்படின்னு யோசனையோட காத்திருக்காங்க அம்பிகை. ஆனா வரப்போறது வியாச முனிவர். அதுவும் அவரு தன்னோட சாதாரண ரூபத்துல வரப்போறது இல்ல, பார்க்கவே சகிக்க முடியாத விகார மற்றும் கோரமான ரூபத்தோட வரப்போறாரு அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அங்க கூடல் நடந்திருக்குமா? சந்ததி விருத்தியாகுமா? அத அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.